கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். ஏசாயா 22:23 முதல் பகுதியை பாருங்கள். அதில் இப்படியாய் சொல்லுகிறது: அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆணி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆணியானது அறையப்படுகிற இடமானது உறுதியான இடமாயிருந்தால், ஒரு ஆணியை நாம் அடிக்கிற சுவர் அல்லது ஏதோ ஒரு மரப்பலகையானது அது உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆணியானது அந்த இடத்தில் உறுதியாய் அது காணப்படும். அந்த இடத்திலிருந்து அதை யாரும் எளிதில் அசைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆணியை உறுதியான இடத்தில் அறைந்தால் அது எப்படி அசைவுறாமல் அது நல்ல ஒரு நிலையாய் காணப்படுமோ, அதுபோல என் பிள்ளைகளாகிய உங்களுக்கான ஒரு உறுதியான இடத்தை ஏற்படுத்தி அதிலே நான் உங்களை நிற்க பண்ணுவேன், அதிலே உங்களை அமர பண்ணுவேன், அப்படியாய் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் நன்மையானவைகளை செய்து சத்ருவினாலோ பொல்லாத மனிதர்களினாலோ உங்கள் வாழ்க்கையை அசைவுறாதபடிக்கு பாதுகாத்து நித்தியமான மகிமையினால் மூடி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, இயேசுவை சார்ந்து வாழ்கிற தம்முடைய ஜனங்களை, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை உறுதியான இடத்தில் அவர் அமர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே இஸ்மவேலர்களிடத்திலே அவனை விற்று போட்ட பொழுது 20 வெள்ளிக்காசுக்காக சொந்த சகோதரன் என்று பாராமல் எகிப்திற்கு வியாபாரத்திற்காக புறப்பட்டு போய் கொண்டிருந்த இஸ்மவேலரிடத்திலே யோசேப்பை விற்று போடுகிறார்கள். அவன் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் கதறி அழுது பார்த்தும் அவனை விடவில்லை. அவர்கள் அங்கே இஸ்மவேலர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போய் அங்கே அவனை விற்பனை செய்கிறார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பை இஸ்மவேலர்கள் கையிலே போத்திபார் என்று சொல்லக்கூடிய எகிப்து தேசத்தான். அன்றைக்கு அந்த நாட்களிலே இந்த போத்திபார் என்பவன் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிகாரியுமாய் இருந்தான். இந்த மனிதன் யோசேப்பை விலை கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு போகிறான். அடிமையாக இந்த யோசேப்பு கொண்டு போகப்படுகிறான் போத்திபார் வீட்டிற்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அவன் எந்த வேலையை செய்தானோ, போத்திபார் எந்த வேலையை செய்யும்படியாய் யோசேப்பின் கரத்தில் கொடுத்தானோ அது எல்லாம் ஜெயமாய் அவன் செய்து முடித்தான். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அவனை அடிமையாக வைப்பதற்கு போத்திபாருக்கு மனமில்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அடிமை என்றும் பாராமல் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால், கர்த்தர் யோசேப்பின் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிறபடியினால், தன்னுடைய வீட்டிற்கு தான் விலைக்கு வாங்கி வந்த அடிமையை அடிமை என்கிற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங்கில் அவனை உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, தன் வீட்டின் அனைத்து காரியங்களுக்கும் விசாரணைக்காரனாய் மாற்றிவிடுகிறார். நீங்கள் அதை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய
6வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். இந்த போத்திபார் நாட்கள் செல்ல 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 தன் வசத்தில் இருந்த, தன் பொறுப்பில் இருந்த அனைத்து வேலைகளையும் யோசேப்பின் கையில் கொடுத்து விட்டான். தான் புசிக்கிற உணவை மாத்திரம்தான் அவன் விசாரித்தான். அதை தவிர்த்து வேறு ஒன்றையும், தன்னுடைய வீட்டு காரியங்களையோ தன் அலுவல் காரியங்களையோ ஒன்றையும் அவன் விசாரிக்கவில்லை. அனைத்துக்கும் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு மகிமையான ஓர் இடத்தில் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை அமர்த்தி இருக்கும் பொழுது யோசேப்பின் இருதயத்தில் கொஞ்சம் துக்கம் குறைய ஆரம்பித்தது. தன் தகப்பனை விட்டு, தன்னுடைய சகோதரர்களை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு வந்துவிட்டேனே என்று சொல்லி அங்கலாய்த்திருந்த யோசேப்பின் இருதயத்தில் இருந்த பாரம், வருத்தம் குறைய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 39:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அங்கே யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை ஒரு நல்ல ஸ்தானத்தில் வைத்திருந்த சமயத்தில் அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போடுகிறாள். அவள் கண் போட்ட மாத்திரத்தில் எப்படியாவது இந்த யோசேப்பை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி தவறான காரியங்களை செய்யும்படியாய் அவனை வற்புறுத்துகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யோசேப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்து அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே யாரும் இல்லாத சமயத்தில் தன்னுடைய வீட்டில் யோசேப்பு வேலை காரியமாய் செய்து கொண்டிருந்த பொழுது அவனை பிடித்து இழுக்கிறாள், தன்னோடு கூட தவறாய் நடந்து கொள்ளும்படியாய். அந்த தவறுக்கு உடன்படாமல் யோசேப்பு தன் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடி போகிறான். உதறிவிட்டு போன பொழுதுதான் இந்த போத்திபாரின் மனைவி அந்த வஸ்திரத்தை தன் கையில் வைத்து கொண்டு அவனை தன்னுடைய கணவரிடத்தில், எபிரேய மனுஷன் என்னிடத்தில் தவறாய் நடந்து கொள்ள வந்தான் என்று சொல்லி குற்றம் சுமத்துகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து உங்களை தள்ளி போடும்படியாய், நீங்கள் அடைந்திருக்கிற மேன்மையிலிருந்து உங்களை கீழாக்கி போடும்படியாய் சத்துருவானவன் கண் போட்டு உங்களுடைய வாழ்க்கை அழிக்கும்படியாய் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அதை சாட்சியமாய் வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படியான காரியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அது பிசாசாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், அல்லது வியாபாரம் செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருந்து உங்களை தள்ளி போடும்படியாய் ஏதோ ஒன்றை உங்களையும் அறியாமலே தவறான ஒரு சாட்சியத்தை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடும்படியாய் நினைக்கலாம். பாருங்கள், இந்த யோசேப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த போத்திபாரின் மனைவி தன் கணவரிடத்தில் அவனுடைய காரியத்தை மாற்றி பேசினபடியினால் வேதம் சொல்லுகிறது, போத்திபார் யோசேப்பின் மீது கடும் கோபம் கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, போத்திபாரின் வீட்டிற்கு வந்திருந்த யோசேப்பு தனக்கு நல்ல ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, நல்ல ஒரு மதிப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து கொஞ்சம் நிம்மதி அடையக்கூட காலம் கிடைக்காதபடிக்கு சத்துருவானவன் அங்கே பயங்கரமான காரியத்தை செய்து யோசேப்பை சிறைக்கு தள்ளி கொண்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஒருவேளை பல மனிதர்களுடைய சூழ்ச்சமத்தினால் உங்கள் வாழ்க்கை கீழாக்கப்பட்டு இருக்கிறதோ, ஏதோ ஒரு சில நபர்களுடைய தந்திரமான சூழ்ச்சமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், உறுதியான இடத்தில் உங்களை நான் கடாவுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த சிறையிருப்பில் இருந்த யோசேப்பு அங்கு கொஞ்ச காலம்தான் இருந்தான், சில வருடங்கள் தான் இருந்தான். அவனுடைய 30வது வயதில் போத்திபாரின் சூழ்ச்சமத்தினால் சிறைக்கு வந்தவன் அந்த எகிப்து தேசத்தின் ராஜாவாக இருந்த பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லியது நிமித்தமாய் சிறையில் இருந்த அவனை முழு தேசத்திற்கும் கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஒரு உறுதியான இடத்தில் யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் அமர்த்தினார். இன்றைக்கு நிலையில்லாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பல முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல படிக்கட்டில் ஏறி ஏறி வெற்றிக்கனியை பறிக்க முடியாமல் நீங்கள் மறுபடியும் கீழே விழுந்தவர்களாய் காணப்படலாம். எனக்கான ஒரு ஸ்தலத்தில், எனக்கான ஒரு ஸ்தானத்தில் என்னால் இன்னும் நிற்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை உறுதியான இடத்தில் கடாவப்படுகிற ஒரு ஆணியை போல அசைவுறா ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதாய் இந்த மார்ச் மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யோசேப்பு 30வது வயதில் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியானான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பினுடைய ஆயுசு நாட்கள் 110 வயது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 30 வயதில் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தப்பட்டவன். அதன் பின்பு வரக்கூடிய 80 ஆண்டுகள் அவன் ஸ்தானத்தில் அசைவுறாமல் இருந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை அதன் பின்பு அவனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவனை தள்ளுவதற்கு பலர் சூழ்ச்சமங்கள் எடுத்தாலும் அது வாய்க்காமல் போனது. கர்த்தர் அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உறுதியான இடத்தில் கடாவப்பட்ட ஆணியை போல யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். உங்களுக்கு அப்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்று பல வேலைகளை தேடி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்து தோற்று போயிருக்கிறீர்களா? எதை நான் சூஸ் பண்றது, எதை நான் தெரிந்தெடுப்பது என்று சொல்லி தெரியாதபடிக்கு அங்கலாய்த்திருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை உறுதியான இடத்தில் கடாவப்பட்ட ஒரு ஆணியை போல அசைவுறா ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு அப்படி செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில் அசைவுறா ஒரு ஸ்தானத்தில் அவனை நிறுத்தியவர் உங்களையும் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, என் அன்பு தகப்பனாருக்காக, தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் உறுதியான இடத்தில் கடாவப்பட்ட ஒரு ஆணியை போல இவர்களை கர்த்தாவே உறுதியான ஸ்தலத்தில் நிறுத்துவீராக. இவர்களுடைய அலைச்சல்கள் முடிவுக்கு வரட்டும். இவர்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் முடிவுக்கு வரட்டும். இவர்கள் எடுத்த முயற்சியில் ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தும் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, சத்துரு இதுவரையிலும் இவர்களை மேற்கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் இவர்களை ஜெயம் எடுத்திருக்கலாம். இனிமேல் கர்த்தாவே இவர்களை அசைக்க முடியாதபடி கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவீராக. இந்த மார்ச் மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். எதையும் குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிராய் நிற்கிற சத்துருவோ மனிதர்களோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உறுதியான இடத்தில் கடாவப்பட்ட ஒரு ஆணியை போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை ஏற்படுத்தி அந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தி உங்கள் தலையை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613.
Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.